ஹாய் வெல்கம் எவ்ரி ஒன். நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.14 சரிங்களா. ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் 3x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்குவோம். 0 3 1 and 6 -1 0 2 5 4 2 0 0. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டேர்மை 0 ஆக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், R3 which implies எப்படி 0 ஆக்கலாம், இங்கே 4 வரணும். ஸோ என்ன பண்ணலாம், R3 இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால நான் ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன், 4R2ன்னு போடுறேன். ஓகேங்களா, சரி ஓகே. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால நமக்கு அடுத்த ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 3 1 6 R3 தான் மாற்றுறோம். ஸோ R2வும் அப்படியே வந்துடும். 4R2னா என்ன வேல்யூ இருக்கும், -4 0 8 20. இதுதான் -4R2 வேல்யூ. R3யோட வேல்யூ என்ன, 4 2 0 0. சரி ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கோம். 4 -4 0 சரிங்களா. 2 + 0 2 0 + 8 8 0 + 20 20. ஓகே, இந்த ரோ ஆப்ரேஷன் இப்போ முடிஞ்சிச்சு சரிங்களா. அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ இந்த ரோவையும் ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக இந்த 0 வந்து வேனிஷ் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். R2 சிம்ப்ளிஸ் R1 சரிங்களா. இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன ஆகும், -1 0 2 5 0 3 1 6 and third row 0 2 8 20. ஓகே, இப்போ அடுத்த ஆப்ரேஷன் என்ன பண்ணலாம், இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் அடிஷனாக பண்ணால் இந்த 0 வேனிஷ் ஆகாது. ஆனால் இதை 0 ஆக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 3 2 இருக்குது, எப்படி 0 ஆக்குறது, R3 which implies நான் என்ன பண்ணுறேன், இப்போ R3 எப்படி எழுதலாம், நான் 3R3 - 2R2ன்னு போடுறேன். இந்த ரோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த ரோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, -1 0 2 5 இருக்குது. இப்போ R3 தான் நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம், அதனால் செகண்ட் ரோ அப்படியே வரும். இப்போ தேர்ட் ரோ, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம், 3R3 சொல்லியிருக்கோமா. ஸோ 3R3னா அதோட வேல்யூ என்ன ஆகும், 2 3s are 6 8 3s are 24 then again 20 × 3 60. ஓகே, 2R2 3 2s are 6 1 2 is 2 6 2s are 12. therefore ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். 6 - 6 0 24 - 2 0 - 0 0 6 - 6 0 24 - 2 22 60 - 12 48. சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், நம்ம இந்த ரெண்டு ரோவையும் ஆப்ரேஷன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இந்த 0 வேனிஷ் ஆகும். ஸோ இந்த டேர்ம் 0 ஆகணும். இந்த டேர்ம் 0 ஆகணும், இதையும் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா, ஆல்ரெடி இங்கே 0 தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இதில் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ த ரெடியூஸ்டு So the reduced row echelon form is -1 0 2 5 0 3 1 6 0 0 22 48. ஓகேங்களா, இதுதான் இதோட ரெடியூஸ்டு ரோ echelon ஃபார்ம். ஓகே, அடுத்து வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நம்மளோட அடுத்த டாபிக் வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். சரி ஓகே, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அது எதுக்காக யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்னா 1 2 3 2 4 6 3 6 9 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம் சரிங்களா. இது ஒரு இண்டிபெண்டன்ட் ரோ. இது ஒரு இண்டிபெண்டன்ட் ரோவா, கிடையாது. இந்த ரோவை ஒரு ஸ்கேலார் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரோ வரும். ஸோ இது டிபெண்ட். அதே ஃபஸ்ட் ரோ ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதுவும் டிபெண்ட்.
ஸோ நம்ம ரோ எக்லன் ஃபார்ம் மெத்தட் படி ஜென்ரலாக இது வந்து ரோ எக்லன் ஃபார்ம் மெத்தடாக தான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஜஸ்ட் இது நான் சொல்கிறேன். ரோ எக்லன் ஃபார்ம் மெத்தட் படி என்ன பண்ணலாம், R1 மைனஸ் 2R2 போட்டோன்னா என்ன ஆகும், இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆகிடும். அதே மாதிரி R1 மைனஸ் 3R2 போட்டோன்னா என்ன ஆகும், R2 which implies R3 which implies இந்த ரோவும் 0 ஆகிடும். 1 2 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்கிறாங்க. ஏன் 1ன்னு சொல்கிறாங்கன்னா எத்தனை ரோ அல்லது காலம் தட் கண்டைன்ஸ் நான் ஜீரோ எலிமெண்ட் விச் இஸ் மேக்ஸிமம் எது விச் இஸ் மினிமம் எது மினிமமாக இருக்கோ அதை தான் சொல்லுவோம். சரிங்களா? 1 2 3 3 காலமில் வந்து நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குது. ஸோ இதுக்காக ரேங்க் 3 கிடையாது. அதே ஒரு ரோவில் தான் இருக்குது. ஸோ 1 தான் மினிமம். ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 1. ஓகேங்களா? இந்த மாதிரி ரேங்கை சொல்கிறது தான் ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறோம். இதை வந்து ரோ எக்லன் ஃபார்ம் மூலியமாகவும் கண்டுபிடிக்கலாம். இன்னும் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. சரிங்களா? காஸ் ஜோர்டான் மெத்தட்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ 12th படிக்க போகிறோம். மைனர் மெத்தடுங்கிறத படிக்க போகிறோம். அது இல்லாமல் இப்போ நான் போட்டு காமிச்ச ரோ எக்லன் ஃபார்ம். சரிங்களா? அப்போ ரேங்க்னா என்ன சொல்கிறோம், ஒரு 4x3 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 9 11 13 9 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரேங்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் ரேங்க்னு இம்ப்ளைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரோ ஆஃப் ஏங்கிறது வந்து ரேங்க்கோட சிம்பிள், ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸோட சிம்பிள். சரிங்களா? சரி, ஓகே. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸோட சிம்பிள் வந்து ரோ ஆஃப் ஏ விச் இம்ப்ளைஸ் இதோட மேக்ஸிமம் ரோ அதாவது மேக்ஸிமம் ரேங்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரோ ஆர் காலம். தட்ஸ் மீன்ஸ் m கிராஸ் என்னன்னு சொல்லுவோமா, இதை வந்து 3x4ன்னு சொல்லுவோம். இட் இஸ் m கிராஸ் n. இது ரெண்டில் இது மினிமம் 3. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ரோ ரேங்க் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும். ஒன்று 3 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம். சரிங்களா? 0ங்கிறது எப்போ வரும் சார்? 0ங்கிறது பார்த்தீங்கன்னா நல் மேட்ரிக்ஸ் விச் இஸ் கண்டைன்ஸ் விச் இஸ் 0 மேட்ரிக்ஸ். 0 மேட்ரிக்ஸ் இருக்காது மட்டும்தான் அதோட ரேங்க் வந்து 0. மற்றபடி கண்டிப்பாக மோர் தென் 0வாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ ரோ ஆஃப் ஏ ஃபார் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் 3. அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி, இது 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ அதுக்கும் 3 தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொல்லிட்டேன், ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிற மெத்தட் 3. ஒன்று வந்து ரோ எக்லன் ஃபார்ம், அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட நான் போட்டு காமிச்சிட்டேன். அடுத்து வந்து காஸ் ஜோர்டான் மெத்தட். அடுத்து வந்து மைனர் மெத்தட். சரி, ஓகே. ஃபஸ்ட் வந்து நம்ம மைனர் மெத்தட் பார்ப்போம். ஓகேங்களா? மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ்லாம் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டேன். இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எங்கெங்கெல்லாம் சார் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதுவும் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் ஆகும். சரிங்களா? ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து ஒரு டைனமிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ வந்து ஒரு சிக்னல் ரேஸ் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து இப்போ மூவிஸ் பார்ப்பீங்கன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். காசி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்த்தாப்பில் உள்ள போர்க்கப்பல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நம்மளை நோக்கி எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா அதுலேருந்து ஒரு பாம்பு போட்டாங்க, அந்த பாம்பு வந்து நம்ம நோக்கி வந்துட்டுருக்கு, இவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேஸ் அனுப்புகிறாங்க. அந்த ரேஸோட ரிஃப்ளெக்ஷனோட சவுண்ட்ஸை வச்சு சவுண்ட்ஸ் வந்து எப்படி வேணாலும் வரலாம். ஃபஸ்ட் அந்த பாம்பில் பட்டு ஒரு சவுண்டு வரும், நேராக போய் கப்பலில் பட்டு வரும். அதே கடலுக்குள்ளே வந்து ஒரு கல் இருக்கலாம், அந்த கல்லில் பட்டு வரலாம். ஏன் ஒரு பெரிய ஃபிஷ் கூட நான் வந்து போகலாம், அந்த ஃபிஷ்ஷில் பட்டு கூட வரலாம். ஒவ்வொரு ரேஸ்க்கும் ஒவ்வொரு சவுண்டு உண்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர்ற சவுண்ட்ஸ் எல்லாத்தையும், அதாவது இது மேனுவல் இல்லை, கம்ப்யூட்டரைஸில் சொல்கிறேன். ஏன்னா மேனுவலில் வந்து அவங்களுக்கு வர சவுண்டு வந்து இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் போட்டு கேல்குலேஷன் பண்ணிட்டு இருந்தால் டைம் பத்தாது. நான் சொல்கிறது வந்து கம்ப்யூட்டரைஸில் அது பண்ணும்போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணால் அந்த மாதிரி ரேஸ் போயிட்டு ரிட்டன் வர்றதை வந்து ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணும்போது இதில் நிறையா டேட்டாஸ் இருக்குது. ஓகேங்களா?
உங்களோட பர்டிகுலர் டேட்டா கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, இது லீனியர்லி டிபெண்டண்ட்டாக இருக்கா, இண்டிபெண்டண்ட்டாக இருக்கா அந்த மாதிரி பார்த்து அதுலேருந்து ரேங்க் கண்டுபிடிப்பாங்க. அந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறத வச்சு இதை வந்து ஒரு 3 ஈக்குவேஷன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அது சொல்யூஷன்லேருந்து தான் அந்த அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் டேட்டா வந்து ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு யூஸ் ஆகுது. சரி, ஓகே. ஜென்ரலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு இமேஜ் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அது பிக்சல் உடையுது நம்ம அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை கம்ப்யூட்டர் எப்படி எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் மூலியமாக தான் எடுத்துக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அந்த ஃபோட்டோ வந்து கிளியராக இமேஜ் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக நம்ம கையிலேருந்து ஷேக் ஆகலாம், இல்லைனா வந்து கிளார் அடிச்சிருக்கலாம், வெயில் படும்போது கிளார் அடிக்கும். சரிங்களா? அந்த கிளார் அடிச்சிருக்கலாம், இல்லை நம்ம எடுக்கும்போது நம்ம கையை அசைச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் தான் இந்த இமேஜ் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே போகும்போது ஒரு மேட்ரிக்ஸாக போகும். அதில் வந்து எண்ணிக்கை இல்லாத நம்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மேட்ரிக்ஸாக போகும்போது அதை வந்து கிளியர்டு பிக்சராக காமிக்கிறதுக்கு என்னென்னா, இதில் குறிப்பிட்ட நம்பர்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கிளியர்டு பிக்சரை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அந்த குறிப்பிட்ட சில நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ரேங்க் வந்து பயன்படுது கம்ப்யூட்டருக்குள்ளே. இந்த ரேங்க் என்ன பண்ணுன்னா, இதில் லீனியர்லி இண்டிபெண்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் 0 பண்ணும். லீனியர்லி டிபெண்ட் வேல்யூ எல்லாத்தையும் 0 பண்ணிடுது. அப்போ அந்த லீனியர்லி இண்டிபெண்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை மெர்ஜ் பண்ணி அந்த ஃபோட்டோவை நமக்கு காமிக்கும். அந்த ஃபோட்டோ தான் அதால் மேக்ஸிமம் முடிஞ்ச கிளியரான ஃபோட்டோ கொடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த டிபெண்ட் வேல்யூ எல்லாமே 0 ஆகிடுச்சுன்னா, இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி 0 ஆகிடுச்சுன்னா, பேலன்ஸ் இருக்க நம்பரை வச்சு என்ன ஃபோட்டோ அது கொடுக்குதோ அதுதான் அதோட மேக்ஸிமம் கிளியர்னஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறது. ஓகேங்களா? அப்புறம் நான் ஒன்று சொன்னேன், காம்பினேஷனல் ஆப்டிமைசேஷன். அதாவது ஒரு கம்பைன்ட் ஆப்டிமைசேஷன். ஒரு டேட்டா வந்து இப்போது ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ 1947 ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எதை பற்றின்னு சொல்லலாம், ஏதாவது ஸ்பேஸ் பற்றி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பேஸில் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ 2015 ஒரு அதே ஸ்பேஸில் அதே விஷயத்தை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ரிசர்ச்சை பற்றியும் கிளியரான டேட்டா கொடுக்குறதுக்கும் இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் தேவைப்படுது. அதாவது அவங்க கொடுத்துருக்க டேட்டா ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணும்போது, கம்ப்யூட்டரில் மெர்ஜ் பண்ணும்போது அது ரெண்டும் ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் ஆகி அது ரெண்டுலேயும் வந்து ஒரே மாதிரி டேட்டாஸ் இருக்குன்னா அதை கிளியர் பண்ணி 0 ஆனிச்சுன்னா அந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஒரே டேட்டா அப்படின்னு அது டிஸ்பிளேல காமிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது சார். அது இல்லாமல் நம்ம மேக்ஸில் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட். இதில் வந்து ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் எடுத்தோம்னா அதில் வந்து ரேங்க் கண்டுபிடிச்சோம்னா அதில் எத்தனை நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை ஃபர்தராக நம்ம ஹையர் ஸ்டடீஸ்லையோ இல்லை 12லேயோ கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரேங்கோட யூசஸ்லாம் நம்ம பார்த்தோம். அது எப்படி கண்டுபிடிக்கிற மெத்தடை இப்போ மைனர் மெத்தட் படி எப்படி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, ஒரு மேட்ரிக்ஸ் 3 2 5 1 1 2 and 3 3 6 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இதோட ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு டிட்டர்மின் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு அப்படி டிட்டர்மினுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஒருவேளை இந்த மேட்ரிக்ஸ் வந்து 4x3 இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்புறமா சொல்கிறேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இப்போ 3x3 நம்ம எடுத்துட்டதுனால இதுக்கு டிட்டர்மின் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ 3 2 5 1 1 2 3 3 and 6. சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸ் நான் டிட்டர்மின் கண்டுபிடிக்க போகிறேன். which is equal to 3 into 166 minus 2 3s are 6. ஓகே, மைனஸ் 2 into இந்த ரோ இந்த காலம் போயிடும். அப்போ 166 minus 6 ப்ளஸ் 5 into இந்த ரோ போயிடும். ஸோ இந்த காலம் போய்டும், இந்த ரோ போயிடும். அப்போ 1 3 is 3, இங்கிட்டு 1 3 is 3. அப்போ 3 minus 3 எல்லா வேல்யூமே 0. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ 0. ஸோ எல்லா வேல்யூயும் 0வாக இருந்துச்சுன்னா ரோ ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 3. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எம் கிராஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே எம் கிராஸ் இன் ரெண்டுமே 1, அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிட்டர்மெண்ட் ஆஃப் தேர்ட் 3x3 மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் 0 வந்துருச்சுன்னா இது கண்டிப்பாக 3 இருக்க முடியாது, அதுக்கு லெஸ் தென்னாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை இதோட வேல்யூ வந்து நம்பர்ஸில் வந்துச்சுன்னா அதோட ரேங்க் டேரெக்டாக 3ன்னு நம்ம போட்டுடலாம். அதுக்கு மேலே ஃபர்தராக சம மூவ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து இப்போ 3 இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம். அப்போ 2ஆக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மேட்ரிக்ஸோட சப் மேட்ரிக்ஸ் சொல்கிறேன். சப் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இதோட மைனஸ், இதோட எல்லா மைனஸுமே செக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம 3 எடுத்துக்கிறோம். 3 எடுத்தோன்னா ஒரு மைனர் என்ன, இதுதான். அப்போ 1 2 3 6 166
3 2 சார் 6 இது வந்து 0 வந்துருச்சு சரிங்களா சரி ஓகே இது 0 வந்துருச்சுன்னா மற்றதில் ஏதாவது 0 வராமல் இருக்கலாம்ல ஸோ எல்லா மைனஸும் செக் பண்ணணும் அடுத்து நான் 1க்கு செக் பண்ணுறேன் 1க்கு செக் பண்ணும்போது என்ன ஆகும் 2 5 3 6 இருக்கும் 2 5 3 6 6 2 சார் 12 3 5 சார் 15 அப்போ -3 வருது which is not equal to 0 ஸோ ஏதோ ஒரு மைனர் not equal to 0 வந்துட்டாலும் ரோ ஆஃப் ஏ which is equal to 2 ஒருவேளை எல்லா மைனஸும் வந்து 0 வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க இதில் இருக்க எல்லாமே நான் ஜீரோ எலிமெண்ட் தான் அப்போ டேரெக்டாக ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிடலாம் எல்லா எலிமெண்ட்டும் 0வாக இருந்தால் மட்டும்தான் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 ஆகும் ஓகேங்களா இப்போ மைனர் மெத்தட் படி எப்படி ரேங்க் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சம் தான் எக்ஸாம்பிள் 1.15 சரிங்களா இந்த சம் நம்ம போட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து அதிலே செகண்ட் சம் இது வந்து ஃபஸ்ட்டு சம்மு அதிலே செகண்ட் சம் இப்போ நம்ம கையோட பார்த்துருவோம் சரிங்களா இப்போ ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா 3x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அதோட ரோ ஆஃப் ஏ எப்படி இருக்கும் இதோட ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும் ஏன்னா 3x4ல் 3 தான் மினிமம் ஓகேங்களா சரி ஓகே இப்படி இருக்கும்போது நம்ம இப்போ இந்த ரேங்கை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 4x3 மேட்ரிக்ஸை 4 3x மேட்ரிக்ஸாக எழுத போகிறேன் எப்படி எழுதுறது 4 3 1 -3 -1 -2 6 7 -1 அதாவது இந்த ஃபஸ்ட்டு மூணு காலமே ஃபஸ்ட் எழுதிட்டேன் அடுத்து வந்து இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன் ரோ 1க்கு பதிலாக அப்போ -2 4 2 3 -1 7 1 -2 -1 ஓகே அடுத்த ஒரு மேட்ரிக்ஸ் இதை வந்து R2க்கு பதிலாக எழுதுறேன் அப்போ ஃபஸ்ட்டு காலம் 4 -3 6 -2 4 2 1 -2 -1 then again இந்த இதை வந்து R3க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறேன் R3க்கு பதிலாக நான் 4 -3 6 3 -1 7 -2 4 2 சரிங்களா இந்த மாதிரி 4 3x3 மேட்ரிக்ஸாக எழுதி அதை எல்லாத்துக்கும் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் எடுத்து மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இதோட எல்லா டிட்டர்மினன்ட்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும்போது 4 இன்ட்டு இது 2 மைனஸ் ஆகும் மல்டிப்ளை ஆகும் 1 + 14 ஓகேங்களா அடுத்து வந்து -3 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் போய்டும் அப்போ -3 இன்ட்டு -1 + 3 6 இன்ட்டு -2 -12 ஃபார்முலா மைனஸ் இருக்கும் ஸோ ப்ளஸ்ஸு அடுத்து இந்த 1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலம் அண்ட் இந்த ரோ போய்டும் அப்போ -3 இன்ட்டு 7 -21 சரிங்களா இங்கே 1 இருக்கும் -6 இன்ட்டு -1 -6 இங்கே +6 ஆகிடும் அப்போ 15 இன்ட்டு 4 60 -15 இன்ட்டு 3 45 ப்ளஸ் -21 + 6 15 அப்போ சாரி இங்கே வந்து மைனஸ் இருக்குது ஸோ -15 -15 -45 -15 60 60 -60 which is equal to 0 அப்போ இது 0 அடுத்து வந்து இந்த மேட்ரிக்ஸான டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா -2 இன்ட்டு 1 + 14 தென் -3 இன்ட்டு இந்த காலம் போய்டும் அப்போ 4 இன்ட்டு -1 -4 2 இன்ட்டு -2 -4 ஸோ +4 ஆகிடும் தென் 1 +1 இன்ட்டு இந்த காலம் போய்டும் இந்த ரோ போய்டும் 7 இன்ட்டு 4 28 2 இன்ட்டு -1 ஸோ +2 is equal to 14 + 1 15 into -2 -30 plus 22 + 2 into 1 so +30 which is equal to 0 சரிங்களா அடுத்து இதுக்கான டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அடுத்து இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம் 4 into -4 2 into 2 -4 வரும் ஸோ +4 ஆகிடுது அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது 2 இன்ட்டு இந்த ரோ அண்ட் இந்த காலம் போயிடும் சரிங்களா போயிடுச்சுன்னா -3 இன்ட்டு
-1 + 3 6 into -2 -12 இங்கே வரும்போது +12 சரிங்களா ஓகே அடுத்து +1 into இந்த ரோ அண்ட் இந்த காலம் போயிடும் ஸோ 3 into -2 -6 6 4 24 -24 ஓகே இது வந்து 0 ஆகிடும் +2 into 15 -30 2 into 15 +30 ஆகும் -30 which is equal to 0 ஸோ இதுவும் 0 ஆகிடுது ஓகேங்களா ஓகே அடுத்து இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா 4 into -2 + 28 -2 + 28 ஓகே -3 into -6 -24 -2 into இந்த காலம் போய்டும் ஸோ 7 3 சார் -21 மைனஸ் +6 ஆகும் ஓகேங்களா ஓகே இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து -2 -28 ஸோ -30 into 4 -120 -3 into -30 ஸோ +90 then -2 into -15 ஸோ +30 30 + 90 120 -120 which is equal to 0 ஸோ இதோட 3 டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் வந்துருச்சு அப்போ ரேங்க் ஆஃப் ஏ which is less than 3 சரிங்களா 3 இல்லை அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இந்த மேட்ரிக்ஸ்க்கெல்லாம் மைனஸ் கண்டுபிடிக்கணும் எல்லா மேட்ரிக்ஸ்லையும் உள்ள மைனஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 4 + 4 given மேட்ரிக்ஸ் எழுதிக்குவோம் 4 3 1 -2 -3 -1 -2 4 6 7 -1 2 ஓகேங்களா இந்த மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம் இதில் உள்ள கடைசி மைனர் நான் எடுத்துக்கிறேன் ஸோ -2 4 -1 2 இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி லீடிங் லைனில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும் 2 2 சார் -4 வருது -1 into 4 ஸோ +4 இது 0 ஆகிடுது சரி ஓகே அடுத்த மைனர் என்ன பண்ணுறேன் இந்த நானே எடுத்துக்கிறேன் சரிங்களா 1 -2 -2 4 1 4 is 4 -2 into +4 ஸோ -4 இதுவும் 0 ஆகிடுது அடுத்து என்ன பண்ணுறேன் இந்த மைனர் எடுக்கிறேன் 4 3 -3 1 -1 1 into -4 -4 ஆகுது 3 3 சார் 9 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ இது வந்து 5 which is not equal to 0 ஸோ ரோ ஆஃப் ஏ which is equal to 2 அப்போ ரேங்க் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் 2 சரிங்களா எல்லா மைனஸும் இந்த மாதிரி செக் பண்ணணும் எல்லா மைனஸும் 0வாக இருந்தால் தான் நம்ம ரேங்க் 1ங்கிற டிசிஷனுக்கே போகணும் அப்போ இந்த கிவன் மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன 2 சரிங்களா ஓகே இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் எங்களோட வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ